நான் தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், யாரை பார்த்து எங்களுக்கு பயமும் கிடையாது, எங்களுக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி 108 தொகுதியில் அவங்க தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு பகீரத முயற்சிகள்லாம் செய்து எப்படியோ ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்களே சொல்லியிருக்க மேடம். வேற இல்லை, ஹிந்தி திணிப்பை தான் நம்ம தமிழ்நாட்டில் எதிர்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? மூன்றாவதாக ஒரு மொழியை இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் 67 நம்ம எதிர்த்திருக்கோம். 50 வருடங்கள் கழித்து 60 வருடம் கழித்து இன்றைக்கு உலகமே ஒன்றுங்கிற அளவுக்கு வந்து, முன்னெல்லாம் வெளிநாடு போகிறதே கஷ்டமான வேலையாக இருந்துச்சு படிக்கிறதுக்கெலாம். இப்போ வந்து எளிதாக இப்போ சென்னையில் போய் படிக்கிற மாதிரி எந்த கண்ட்ரிலையும் படிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். மூன்றாவதாக ஒரு மொழியை படிப்பது தவறில்லை என்பது தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது அவங்க விருப்பப்பட்ட மொழியை படிப்பது தவறில்லை. மூன்றாவது மொழிக்கு தேர்தல் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு தான் என்னுடைய கருத்து. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? சில நேரங்கள் மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்கிற பேரில் இதுவரை நம்ம விசித்திரமாக வேட்பாளரே யார் என்று தெரியாமல், இன்றைக்கெல்லாம் இப்போ பொதுவெளியில் பார்க்குற வேட்பாளரின் தகுதிகள்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் தெரியாமல் வாக்களித்து ஒரு நல்ல வேலை அறுதி பெரும்பான்மை கொடுக்காம ஒரு பிடிய மக்கள் 126 தொகுதியில் எதிர்கட்சிகளுக்கு கொடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்றிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை திரு விஜய் அவர்கள் தான் சொல்லணும். இந்த ஒரு வார ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 மாதம் ஆகட்டுப்பே, பார்ப்போம்.